லாக்டவுன் டைமில் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நாங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தான் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். வாண்டையர் ஐயா தான் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு தான் அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்க. இப்போ நான் ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்ல கிளைண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது மாத்துங்க. ஸோ தே யூஸ் டு பி வெரி ஹார்ஷ். ஸ்ட்ரகிள்ஸுங்கும் போது ஒரே ஒரு கிளைண்ட், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வி லைக் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் அந்த ஜூன் மந்த்ல சொன்னோம்ல, இட்ஸ் எண்டட் இன் நோ பேமெண்ட். நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னால் வந்து ஒரு ரூபா கூட நல்ல செட்டில்மெண்ட் கொடுக்க முடியாது நான் சொன்னேன். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட 2 யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜாராவியாவோட ஃபவுண்டர்ஸ் அரவினா அண்ட் வைஷ்ணவி. வணக்கம். 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 ஸோ ஹவு டிட் த ஜேர்னி ஸ்டார்ட்? சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறத விட ஆர்ட் மேல எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது? லாக்டவுன் டைமில் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். வீட்டில் வந்து எப்பயோ வாங்கின ஒரு போஸ்டர் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு குட்டி ப்ரெஷ்ஷை வச்சு நான் ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அக்கா வந்து நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அக்கா நோட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ நோட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஒன் சர்டன் டைமுக்கு அப்புறம் ஆர்ட் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதோட மெட்டீரியல்ஸ்லாம் ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஒரு கேன்வஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ப்ரஷ் வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ அக்கா தான் ஒர்க் ஜாப்லாம் போயிட்டு இருந்தாங்களா, அப்போ அவங்க தான் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் வந்து இதில் எதுக்கு இவ்வளோ காசு போட்டுட்டு, ஸோ அது மாதிரி ஸ்டஃப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எஜுகேஷன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் ஆர்ட்குள்ளே எனக்கு வந்தது. மியூரல் மாறினது வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. ரேண்டமாக நாங்கள் 2 பேரும் ஒரு கெஃபே ஒன்று போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது ஒர்க் ஷாப்க்கு கேட்க போகும்போது அவங்களே வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, அக்கா வந்து ஆக்சுவலி கிராஃப்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ரெசின்ஸாக இருக்கட்டும், மேக்ரமி கிராஃப்டாக இருக்கட்டும், நிறைய கிராஃப்ட் பண்ணி அது வந்து கிளாஸஸாக எடுப்பாங்க. ஆரி கிளாஸஸ் இது மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ லைக்வைஸ் அப்படி போய் நாங்கள் கிளாஸஸ்க்கு விசாரிக்கும் போது தான் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அப்போ வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பேஜ் வந்து காட்டும் போது அவங்க வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் வை நாட் யூ ட்ரை இன் அ வால், நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ் எப்படின்னா கேன்வஸில் பண்ணுறதுக்கும் வாலில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்கேல்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஐ வாஸ் பிட் நர்வஸ் அண்ட் ஐ செட் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். என் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், ஏதாவது யூனிக்காக பண்ணணும், க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா சொன்னான்னா, நீ வந்து ஒரு அட்டெம்ப்ட் வச்சு பாரு, ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ட்ரை. உனக்கு வரலைன்னா நீ அதை ஸ்கிப் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ அதில் எதுவும் பண்ண வேணாம். பட் உன்னை தேடி வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எனக்கு உன் சைட்லேருந்து 100% கொடுத்த எஃபர்ட் போடு அப்படின்னு. சரின்னு நாங்கள் போய் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அங்கே போகும்போது நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் போஹோ, இது மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு போஹோ ஜாமெட்ரிக்கல் ஆர்ட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிளைண்ட் வந்து பயங்கர ஸ்வீட், பிரபா மேம்னு சொல்லிட்டு. ஸ்டில் நவ் அவங்க வந்து என்னோட ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து இன்னமும் என் கூட இருக்காங்க. நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக என் கூட எம்டி வாலை கொடுத்துட்டு ஒரு பிகினரை வந்து நீ பாரு செல்லம், நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு சர்டன் டைமில் வந்து சைட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அட்டெம்ப் பண்ணும்போது ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி நர்வஸ். நான் இவக்கிட்ட போய் அழுதுட்டு இருந்தேன், அக்கா என்னால் முடியல, எனக்கு இது வராது போல இருக்குது, நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லிடலாம், எனக்கு வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிடலாம், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு. என்ன அக்கா சொன்னால் சரி ஓகே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது தான் பரவாயில்ல, உனக்கு கொடுத்த ஒரு எம்டி கேன்வஸாக வச்சுக்கோ, இது ஒரு ட்ரையலாக நீ பண்ணிக்கோ, மிஞ்சி போனால் உன்னோட ஆர்ட் ஒர்க் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் வாஷ் பண்ணிடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. நான் வந்து ஓகே ஒயிட் வாஷ் பண்ணிட்டு திருப்பி யூ கேன் கோ வித் தட் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ ஃபெல் லைக் ஓகே திஸ் இஸ் தி ஒன் அப்படின்ற மாதிரி
போனோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் அவங்களே தான் இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியில் கொடுத்தாங்க. இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க சேம் தஞ்சாவூரில். ஸோ அங்கே பண்ணும்போது ஐ புட் மை ஆல் 100%. அக்கா நந்தினி அக்கா எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நந்தினி அக்கா அதனால தான் நான் என்னோட எல்லா லைக் ஸ்க்ராட்ச்லேருந்தே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் அவங்களோட ஜாயின் பண்ண முடியல. மற்றபடி செகண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து டில் டேட் அவங்க என் கூட 2 பேருமே பயங்கர சப்போர்ட்டிவாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஜாராவி. இட்ஸ் நாட் பிளான்ட் திங். அப்படி ஆரம்பிச்சது தான். சின்ன வயசுல இருந்தே இந்த ஆர்ட் கத்துட்டு யூ Yeah, லேர்னிங் yeah, yeah. ரைட். No, I'm a self-taught artist. I She's have completely self-taught Yeah. artist. I She didn't go for learn- any classes or any workshop. She don't know anything. இந்த வால் பண்றதுக்கே வந்து எங்களுக்கு வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும், இப்போ இது இருந்துச்சுன்னா எத்தனை இயர்ஸ்க்கு இருக்கும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வி எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வி லேர்ன்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் தான் ஷீஸ். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணி முடிச்சதும் நம்மளுக்கே தெரியும்ல நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், இது நல்லா பண்ணல, ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த ஆர்ட்லாம் அது மாதிரி எனக்கு தோணுச்சோ நான் வந்து யூடியூப்ஸில் வந்து ஃபாரினர்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஃபாரினர் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஐ ஜஸ்ட் ஹேட் அ ரெஃபரன்ஸ் ஓவர் த. இன்னொன்று நான் வந்து ஆர்ட் வந்து 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தாலும் ஐ கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங். ஸோ ஐ பிளான் லைக் ஒய் நாட் வி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இது ரெண்டுமே இன்டீரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாமே. வேறஸ் நோபடி டெட் இன் தமிழ்நாடுல பெருசாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாடுல பூமாய் யாருமே பண்ணிட்டல. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது அப்படியே ஹேப்பன் ஆச்சு. நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணி இப்படி பண்ணணும்னால இட் ஹேப்பன். நாங்களும் அதுக்கு வி மேக் இட் ஃப்ளெக்சிபிள் என்னை அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அக்கா வந்து பயங்கர சப்போர்ட்டு. நான் ஒரு சர்டன் டைம் பீரியட் நான் வந்து டவுன் ஆயிடுவேன். போச்சு அவ்வளோதான், நம்மளால முடியாது போல இருக்குக்கா, எனக்கு இது வராது போல இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஷி யூஸ் டு சே இல்லை நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்க சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணி திருப்பி நான் அந்த மைண்ட் செட்டுக்கு ஓகே நம்மளால முடியும், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவேன். ஓகே, அது எப்படி அந்த ஒரு சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணும்? ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் முன்னாடி சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துட்டு வரோம்னா நம்ம கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே இது பண்ணிடுவாங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். பட் அது நம்ம கிராஜுவலா ஒரு ஹாஃப் ஆஃப் அவர் லைஃப்ல நம்ம அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணுங்கிற ஒரு ட்ரஸ்ட் வரதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஹவு டிட் யூ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ? நாங்கள் சிஸ்டர்ஸை விட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வி யூஸ் டு டாக் அ லாட். ஏதாச்சும் டெய்லி பக்கத்தில் தான் இருப்போம், டெய்லி சேர்ந்து தான் எல்லா இடத்துக்கு போவோம். ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், ஏதாச்சும் விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷீ இஸ் வெரி மல்டி டேலண்டட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே ஷீ இஸ் ஹேவிங் சம் யூனிக்னஸ் ஆன் ஹர். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மேபி அவள் இன்னும் ஃப்ரெண்டில் போகலாம். ஏன்னா ஐம் சீயிங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் என்ன விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங் தேர் லைஃபுங்கிறதுக்கும் அவளோட லைஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப மெச்சூர். அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் 2K kid, but she will behave like a 90s kid. நான் சொல்ல மெச்சூரிட்டி வைஸ். ஸோ திங்கிங் நம்ம எப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குங்கிற வரைக்கும் ஷி வில் திங்க். ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் ஹேவிங் மெச்சூரிட்டி. நான் பார்த்தேன் அவளோட ஒர்க்ஸ் எல்லாம் லாக்டவுன் டைமில். அவள் வந்து அவளோட ஓன் வேர்ல்டில் இருப்பாள். ஸோ ஃபினான்ஷியலாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்தோன்னா ஷீ கேன் ஹாவ் தோஸ் திங்ஸுங்கிற மாதிரி. அது என்ன ப்ரைஸ் என்ன ஏது எதுவுமே பண்ணுறதில்ல. அவளை வந்து நீ ட்ரை பண்ண ரவினா, யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. பேஷன் டு ப்ரொஃபஷன் அதை கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ என்ன மாதிரி இருந்துச்சு? லைக் ஒரு ஆர்ட் ஒர்க் நம்ம எடுத்து பண்ணுறோம், அது ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணும்போது கிண்டல் பண்ணுறதுக்கும் அது டவுன் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹவ் இஸ் இட் ஃபார் யூ டு ஹேண்டில் ஆல் தோஸ் திங்ஸ்? கிண்டல் பண்ணுறது மாதிரி எங்களுக்கு இன்ன வரைக்கும் நெகட்டிவோ வந்து நெகட்டிவாக இவங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் கிரேஸ் என்னோட ஃபாலோவர்ஸோ சரி யாருமே வந்து அப்படி சொன்னதே கிடையாது இன்ன வரைக்குமே. டில் டேட் வரைக்குமே அவங்க ரொம்ப வியந்து தான் பார்க்குறாங்க. ஓகே தே ஆர் சூஸிங் திஸ் அஸ் அன் ப்ரொஃபஷனல் அண்ட் தே ஆர் டூயிங் திஸ் மச் ஆஃப் ஸ்டஃப்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து கிளைண்ட் சைட்லேயுமே வந்து எனக்கு இன்ன வரைக்குமே ரொம்ப ரொம்ப பாஷான கிளைண்ட்ஸு, ரொம்ப ஸ்வீட்டான கிளைண்ட்ஸு ஒரு மாதிரி எங்களை வந்து இப்போ நான் அஃப்கோர்ஸ் தே ஆர் கோயிங் டு பே ஃபார் அஸ். நாங்களும் அவங்களுக்கு வந்து ஒர்க் தான் பண்ணி தர போகிறோம். ஸோ அதோடு நிப்பாட்டாமல் தே யூஸ் டு டேக் கேர் ஆஃப் அஸ். எக்ஸ்ட்ராவாக ஜூஸ் குடிக்கிறீங்களா, அது அவங்க பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் பத்திரமா போயிட்டீங்களா, வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்னால் தே யூஸ் டு கால் அஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸுங்கும் போது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வி லைக் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் அந்த ஜூன் மந்தில் சொன்னோம்ல, ஜூலை மந்தில் ஒரு ப்ராஜெக்ட் அது நாங்கள் எங்களுக்கு ரீல்லே போட்டிருக்கோம். ஸோ எந்த அளவுக்குனா இட்ஸ் எண்டட் இன் நோ பேமெண்ட். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து தே காட் எவ்ரி திங் ஃப்ரம் அஸ், எல்லாமே வாங்கிட்டு கடைசியில் பேமெண்ட்டுன்னு கேட்கும்போது
லைக் சொல்லு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி "நீ முடிஞ்சத பார்த்துக்கோ. என்னால வந்து ஒரு ரூபா கூட என்னால செட்டில்மெண்ட் குடுக்க முடியாது." நான் சொன்னேன், "சார் நீங்க செட்டில்மெண்ட் தர்றத தாண்டி ஐ ஹேவ் வொர்க்ட் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்." மோர் தென் 30,000 கிட்ட இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட். அண்ட் அத தாண்டி நான் என்னோட ஓன் பேமெண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5K கிட்ட நான் என் சொந்த காசு போட்டிருக்கேன். பிகாஸ் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஃபுட்டு நான் என் டீமுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அவங்க அக்காமடேஷனும் எனக்கு ப்ரொவைட் பண்ணல. ஸ்டில் நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட்டேன். ஓகே எல்லாமே நம்மளுக்கு சூப்பர் ஈஸியா அமையாதுல்ல. ஸோ அப்படி நாங்க நினைச்சோம். அண்ட் அவங்க நான் கால் பண்ணி பேமெண்ட் கேட்கும்போது நான் என்னோட ஷாப் ஓப்பனிங்ல இருக்கேன். உனக்கு பேமெண்ட் போடுற அளவுக்கு நானும் அவ்வளோ வெட்டியா இல்ல. ஸோ திஸ் வாஸ் தி டேர்ம் he said. I was like இவ ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டா. ஆமா. she was like maybe இதுதான் ரிப்பீட் ஆக போகுது போலக்கு. I don't want to continue this. இது எனக்கு மென்டலி என்ன ரொம்ப கில் பண்ணதுக்கா அப்படின்னு. அப்போ நாங்கள் எங்கள் டேடி மம்மி எல்லாம் ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. அப்போ we started to prove themங்கும் போது அவங்க வந்து ஓகே ஃபைன், இது வந்து ரொம்ப டோன்ட் டேக் இட் டூ மச். நீங்கள் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் டீம் நான் வச்சுருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் டீமுங்கும் போது ஐ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் வித் தேர் செக்யூரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரையும் நான் திங்க் பண்ணணும். இன்றைக்கி போய் சண்டை போட்டுடலாம், இன்றைக்கி போய் நான் வந்து அதை 30,000 நான் நெக்ஸ்ட்டு 1 monthலேயே நான் எடுத்துருவேன், ஒரு 2 ப்ராஜெக்ட்லேயே எடுத்துருவேன். பட் ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் மை டீம். அப்போ எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஓகே நம்ம ஃப்யூச்சர் கிளைண்ட்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு. டு பி வெரி ஃப்ராங்க், அதுக்கு தட் இஸ் தி ஒன்லி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஹேட் லைக் தட். இனிஷியலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அது எவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க? அண்ட் கண்டிப்பாக அதை திருப்பி எடுத்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஹவ் வாஸ் இட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில்? ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நாங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தான் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் டைரக்ஷன். ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் டு அகமதாபாத் போயிட்டு நான் ஃபியூச்சர் கெரியர் பார்க்கலான்ட்டு டேடிட்ட போய் கேட்கும்போது he said இல்ல அக்கா கல்யாணம் இருக்கு பண்ண முடியாது. யூஷுவல் கேர்ள்ஸ் டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி அக்கா கல்யாணம் இருக்கு பார்க்க முடியாது. ஐ செட் ஓகே ஃபைன், சரி ஓகே எனக்கு ஒரு 2 lakhs கொடுங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பா சொன்னாங்க இல்லை அக்கா கல்யாணம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஜஸ்ட் கான் த்ரூ ஸ்டப்ஸ் லைக் என்ன விஷயம் நம்ம வந்து நம்ம நாலேஜ் இது வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த கற்றுருப்போம்ல இந்த சொசைட்டிலேருந்து. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன காசை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், என்ன டைப் ஆஃப் மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அப்போது எங்களுக்கு வந்து வாட் வி டிட் வாஸ் கிளைண்ட் கிட்டேருந்து காசு வாங்குவோம், வி கிவ் சர்வீஸ் டு கிளைண்ட். தட் வாஸ் தி திங். ஸோ பெருசாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணதில்லை, ஆனால் லாஸ்ட்ல நிறைய கிளைண்ட்ஸ் வந்து போயிருக்கு. மேபி கோட் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஆமாம், டைம்ஸ் ஆகும். திடீர்னு வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வந்து கிளைண்ட் இப்படி வேணாம் வேறு மாதிரி பண்ணுங்க, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். பட் ஐ எம் பேயிங் பர் டே சேலரி டு மை டீம். அப்போ அது எனக்கு இதாகும். ஸோ லாஸ்ங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆமா. திருச்சி ப்ராஜெக்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். Extremely loss மற்றபடி தான். வந்து எல்லாமே சூப்பர் ஈஸி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஒர்க்ஸ் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆமா, ஆமா. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏதாச்சும் சொதப்பி இருக்கீங்களா? லைக் பெயிண்ட் விஷயத்தில் நிறைய. அதை எப்படி கோப் அப் பண்ணி சரி அது பண்ணுவீங்க? வந்து எப்படி ஆகும்னா கிளைண்ட் அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும். இல்லாத போது தான் மோஸ்டா அது நடக்கும். இருக்கிற போது வந்து நான் மோஸ்டா வந்து கைட் தான் பண்ணுவேன். வால்ல வந்து இது பண்ண மாட்டோம். எனக்கு சொதப்பிச்சுனாலே மைண்ட் அப்செட் ஆயிடும் எனக்கு. நான் அப்படியே பிளாங்க் அவுட், ஜோன் அவுட் போச்சல் அப்படின்னா அந்த ஹோல் ஆர்ட் வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அக்கா தான் நீ ஒன்றும் இல்லை போய் உட்காரு, தண்ணி குடி, 2 நாள் டைம் எடுத்து கூட நீ இது வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளுக்கு அடுத்தது ஒர்க்கே ஆகாது. நான் அப்படியே ஸ்டக் ஆயிடுவேன். ஏன் வரல, எதுக்கு வரல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதுலேயே நான் அப்படியே இருப்பேன். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து புஷ் நான் ஒன்றும் இல்லை, நீ அப்பப்போ இப்படி தான் ஆயிடுவேன், நீ போய் உட்காரு, தண்ணி குடி, ரெஸ்ட் எடு, வேறு ஏதாவது யோசி, அதுக்கப்புறம் வந்து வர அப்படின்னு. மோஸ்ட் டைம் வந்து கிளைண்ட்டு இப்போ நான் ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்டில் கிளைண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இது மாற்றுங்க. ஸோ தே யூஸ் டு பி வெரி ஹார்ஷ். அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறோம், அதையும் தாண்டி யூஸ் டு டாமினேட் பண்ணுவாங்க. இது மாதிரி இது சரி பண்ணுங்க, இது சரி பண்ணுங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மளை தாண்டி வந்து அந்த கோவம் வந்து டாப்புக்கு ஏறிடும். ப்ரஷ் பிடிக்கும் போது வரைய சுத்தமே வராது. பிகாஸ் காமாக இருக்கும் போது எதுவும் யோசிக்கலனா தான் அந்த க்ரியேட்டிவ்னஸையும் அங்கே நல்லா அப்ளை பண்ண முடியும். நான் என்ன யோசிக்கிறேனோ, நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்ன கையில் வச்சிருக்கணும் ரெஃபரன்ஸ், அதை நான் கொடுக்க முடியும். பின்னாடி போட்டு அவங்க ஏதாவது நம்மளை போட்டு அடுத்தடுத்த வேர்ட்ஸ் புட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் மைண்ட் செட்டு ஆகும். பட் என்னன்னா கிளைண்ட்டே வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அரவினா வில் நாட் கெட் சாட்டிஸ்ஃபை. அவளுக்கு வந்து எப்படி நினைப்பானா, இது வந்து கிளைண்ட் பேயிங் தெம், ஓகே ஃபைன், இதனோட நெக்ஸ்ட்
கிளைண்ட்டோட ஒரு ப்ரொமோஷன். ஸோ ஐ ஹாவ் டு டூ மை பெஸ்ட். நிறைய கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனிச்சுன்னா என்ன மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும், எப்படி நம்ம வந்து லைக் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களாவே அதையும் பேஸ் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ தப்பாவே ஏதாவது நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா பேஸ் பெயிண்ட் நான் எப்போதுமே வச்சிருப்பேன். பேஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஐ யூஸ் டு மேட்ச் இட், அவ்வளோதான். திருப்பி அதில் கரெக்டாக நான் டிராஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ வி ஹாவ் சம் டெக்னிக்ஸ். இப்போ எங்கள்கிட்ட வி ஹாவ் பஞ்ச் ஆஃப் டெக்னிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அங்கே சேஃப்டிக்குனே தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து சொதப்புனா இந்த வில் யூஸ் திஸ் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவியர்லாம் வரும்னு சொன்னீங்கல்ல. ஸோ அட் எனி பாயிண்ட் நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்குங்கனாலும் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஹார்ஷான கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் அந்த சொன்னல அந்த திருச்சி கிளைண்ட்டு. ஸோ தட் இஸ் தி ஒன்லி வேர் வி ஜஸ்ட் காட் வெரி அப்செட்டட். மீன்ஸ் லைக் எப்படின்னா மேபி பாயாக இருந்தால் அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. மேபி தே வுட் ஹவ் காட் தி பேமெண்ட். நான் எங்கள் வீட்டில் அதை சொல்லி தான் வந்து பிரச்சனை. நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், நீங்கள் அதை விடுறீங்க, சும்மா நம்ம போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். 30,000ங்கிறது அப்போ எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப பெரிய அமௌண்ட். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். நைட்டு 11 o'clock தான் நான் சைட்லேருந்து மறுபடியும் நான் வந்து அவங்க ஸ்டே எனக்கு அகாமடேஷன் கொடுக்கல. மறுபடியும் சைட்லேருந்து கிளம்பி நான் தஞ்சாவூர் வரணும். இது எனக்கு 11 o'clock நான் ட்ராவல் பண்ணும். சேஃப்டி மெஷர்ஸ் அம்மா அப்பா எல்லாத்துக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டைம் ஸ்ட்ரிக்டாக இல்லை, என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு தான் கேட்பாங்க. அது நான் வீட்டில் சண்டை போட்டால் நான் அப்பா என்ன சொன்னாங்கன்னா 30,000 தானே எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு அது தோணுச்சு. கேர்ளாக இருக்கிறதுனால தானே தே ஆர் டேக்கிங் இட் டூ ஈஸி. பையனா ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம்ல அந்த மைண்ட் செட் வரும். மேபி அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களாங்கிறது தெரியல. பட் நமக்கு அது உண்டிகா இருக்கும். மேபி இதனாலயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டிகா இருக்கும். ஆமா. பட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து வாஸ் ஹியூஜ் ஹிட் எங்களுக்கு. அது நான் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி தான் நாங்க இருந்தோம். என் பேமெண்ட் கொடுக்கல, வேணாம், அந்த ப்ராஜெக்ட் வழியா நம்மளுக்கு எதுவும் வேணாங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அப்போ இது வந்து வை நாட், நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், வில் போஸ்ட் இட்னு அதை பார்த்துட்டு வி காட் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கம்மிங் டு த தஞ்சாவூர் ப்ராஜெக்ட் தட் யூ டிட், அதுதான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும்னு வந்த ஒரு விஷயம். ரொம்ப அந்த ரீல் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டீம் ஒர்க்காக ஃபுல் கேர்ள்ஸாக தான் ஒர்க் பண்ணீங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு ஒரு ஹெரிட்டேஜ் ஆன ஒரு பிளேஸில் போய் ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஹவு டிட் தட் ஒர்க் கம் டு யூ? வாண்டையர் ஐயா தான் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு தான் அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து போனோம், போயிட்டு மீட் பண்ணோம். வி வர் வெரி ஷாக் பிகாஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது கிடையாது. பட் பிகாஸ் சின்ஸ் வி ஆர் இன் தஞ்சாவூருங்கும் போது வி நோ தேர் பவர்ஸ். அவங்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ் எல்லாமே. ஸோ வி வில் லைக் உண்மையிலே நம்மள தான் கூப்பிட்டுருக்காங்களா? எங்கள் டேடிட்டெல்லாம் கூட கூப்பிடும்போது என்னத்தவங்க சொல்கிறோம், உண்மையிலே சொல்கிறியா? மீன்ஸ் கையில் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் சொன்னோடனே கையிலாம் கீழே போட்டு என்ன சொல்கிறேன், உண்மையிலேவா கூப்பிட்டாங்களா அப்படின்னாங்க. ஆமாம் டாடி அப்படின்னோடனே பட் அவங்க வந்து அப்படியே காம் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படின்னா பயங்கர ஸ்வீட்டாக பேசினாங்க, பயங்கர ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்தாங்க. வந்ததும் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, போய் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை பார்க்கறதுக்கு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஃபுல் வீடு சுற்றி காட்டினாங்க. அவங்க ரூம்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் அந்த ஹோல் வீடு நாங்கள் சுற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட அதுவே டயர்ட் ஆகிடும். நம்ம அந்த வீடு சுற்றி பார்க்கறதுக்கே we need a like one day ஃபுல்லா வேணுங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு செக்யூரிட்டி சைடா இருக்கு. அங்கேயும் மோஸ்டா நாங்கள் லேட் நைட் ப்ராஜெக்ட் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அப்போலாம் எங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. இதுக்குள்ள முடிச்சாதான் அடுத்த ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் ஆக முடியும். ஏன்னா அது பயங்கர பீக் டைமுங்கிறதுனால அப்படி போயிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி வைஸாக இருக்கட்டும், அவங்க வந்து கரெக்டாக ஆட்டோ கார் வந்து எங்களுக்கு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அவங்களோட பையன் அர்ஜுன் சொல்லிட்டா அந்த சார் வந்து கால் பண்ணி கேட்பாங்க, போயிட்டீங்களா சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா. நிக்கலனாலும் அதுக்கும் அவங்களுக்கு திட்டு விழுவும். ஆட்டோக்காரங்க எப்படி நீ வந்து அவங்க போறதுக்கு முன்னாடி நீ வந்து ஆட்டோ எடுத்துட்டு வந்த, அந்த அளவுக்கு சேஃப்டி பயங்கரமா கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எவென்ச்சுவலா ரொம்ப ரொம்ப ரேண்டமா எங்களுக்கு நடந்துச்சு. லைக் நாங்கள் ஒரு 200 years ஓல்டு ஒரு ரெனோவேட்டட் ஓல்டு ஹவுஸ் நாங்கள் பண்ணோம், ஒரு விண்டேஜ் ஹவுஸ். ஸோ அந்த அது மூலியமா தான் அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. But you can't believe they paid more than we quoted. எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சால்வ் போத்தி they gave a hamper. அது உங்களுக்கு தேவையே கிடையாது. So they took initiative. Okay, நம்ம ஊர்ல ஒரு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ரொம்ப நேரம் பேசுனாங்க, ரொம்ப ஷேர் பண்ணாங்க. So that is the big hit for Zaravi. We started like 4,000k நினைக்கிறேன். 4,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். It was like 8,000. ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டா எங்களுக்கு அது அமைஞ்சிது.
ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ணீங்க? லைக் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்காக போய் பண்ணீங்களா? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, அவங்களோட ரொம்ப வருஷம் பழமையான ஒரு வீடு அது. அது வந்து ரெனோவேட் பண்ணாங்க. ஸோ ரெனோவேஷன் அந்தப்புறம்னு சொல்லுவாங்க அது. அந்தப்புறம். ஆமா. நீங்க கேர்ள்ஸ் யூடியூப்ல மட்டும் எல்லாம் இருக்கிறது. ஆ, So ஆமா அதனால. அந்தப்புறம்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் சம் ஹிஸ்டரி. ஸோ அதுக்கு யூடியூப் சேனல்லே இது லைக் நிறைய நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி அவங்க பர்த்டேக்கு மேபி பர்த்டேக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆமா. ஈவெண்ட்டுக்காக பண்ணாங்க அவங்க. ஐயா எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் குடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல. சோ ஆமா. சொல்ல முடியுமா? எப்படி இருந்துச்சு பேமெண்ட் அது? மேபி நான் அந்த கோட் பண்ணதை விட 5,000 5,000 அதிகமா எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. சோ நீங்க அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு அவங்க உங்களை ட்ரீட் பண்ணது, அவங்க உங்களை ஹானர் பண்ணது நீங்க சொன்னீங்க இல்லையா? சோ என்ன மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள போச்சு? அவர் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி பேசினாரு உங்ககிட்ட? என்னென்ன விஷயம் ஷேர் பண்ணாரு? அவர் எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க வந்து போனோம். நாங்களே இன்னொன்னு சொல்லியிருந்தோம். சார் வந்து அர்ஜுன் சார் கிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் வாண்டியார் ஐயா மட்டும் எப்படியாவது பார்க்க முடியுமா? அப்படின்ற மாதிரி பர்சனலாக மீட் பண்ண முடியுமான்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போனோம். போகும்போது நாங்களும் எங்கள் சைட்லேருந்து கிஃப்ட் ஹேம்பர், பொக்கேஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். பிகாஸ் ஆஃப்டர் டூயிங் ப்ராஜெக்ட் வி கேம் டு நோ லாட் அபவுட் ஹிம். குட் திங்ஸ், அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்ட்டு. அப்போது ஓகே ஃபைன், வி நீட் ஹிம், நம்ம அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி நாங்கள் அவரை போய் பார்த்தோம். அப்போது வந்து அவர் ரொம்ப காமாக உட்காந்து இது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. 20 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்போம். இப்போ வந்து சொன்னாங்க இது மாதிரி நிறைய விஷயம் பேசணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன இது, தஞ்சாவூர்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே தெரியவே இல்லை. நாங்க சென்னைன்னு நினைச்சவங்களா? ஆமா, நாங்கள் உங்களை சென்னைன்னு நினச்சோம், நீங்கள் சென்னையிலேருந்து வந்து பண்ணீங்கன்னு நினச்சோம். தஞ்சாவூர் தானா? இதுவும் இல்லாமல் அவங்க வந்து பூண்டி, நாங்கள் வந்து மாரியம்மன் கோவில் அடுத்த ஊர். நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்கீங்க, தெரியவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அண்ட் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்க உங்களை ரொம்ப பெருமையாக்குவாங்க, நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு அம்மாட்ட சொன்னாங்க. எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எப்படியும் நீங்கள் இனிமேல் வளர்ந்துருவீங்க, என்னையெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஐயா உங்களை எப்படியா கண்டுக்காமல் இருப்போம் நாங்கள், நீ மேலும் மேலும் நல்லா வளரணும் அப்படின்னு ரொம்ப பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. சொன்னாங்க நீங்க இதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க, நானே கூப்பிட்டாலுமே நீங்க வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். இந்த ஒர்க்ல நம்ம பண்ணும்போது இனிஷியலா நமக்கு எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் தெரியாது. எந்த அளவுக்கு நமக்கு ஃபினான்ஷியலா நம்ம ஸ்டேபிள் ஆக முடியும் தெரியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு இந்த பிசினஸ்லயும், இந்த ஒரு ஒர்க்ல நமக்கு இந்த அளவு வரைக்கும் அது சம்பாதிக்கலாம்னா அது எந்த அளவுக்கு போயிருக்கும்? எப்படி இதை கோட் பண்ணுறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் நான் நிறைய இடத்துக்கு போவோம்ல, யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது ஐ யூஸ் டு see a lot of வால் மியூரல்ஸ் ஓவர் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், நான் பார்ப்பேன். அப்போ அவங்களோட சிக்னேச்சர்ஸ் இருக்கும்ல, அது நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஐ யூஸ் டு சர்ச் ஆன் இட். அந்த ஆர்டிஸ்ட் எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட போய் ரகசியமாக கேட்பேன், எங்கள் வீட்டுக்கு இது மாதிரி பண்ணணும், நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, எவ்வளோ கோட் பண்ணுவீங்க, இவ்வளோ ஃபீட், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உள்ள வால் அப்படிங்கும்போது அவங்க வந்து 500 800 அப்படி சொல்லுவாங்க. 500 800க்கா, நம்ம அவ்வளோக்கு பண்ணால் ஸ்டார்டிங்கில் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக நாங்கள் வந்து 120லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பர் ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், 120. அண்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் வந்து வாங்கினது வந்து 6,000 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட அமௌண்ட். தாங்கிறது கிடையாது, அப்போ இட் வாஸ் a huge thing. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய, நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா லட்சத்தில் சம்பாரிச்சுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். 6,000 அமௌண்ட் வாங்கியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போது நான் வந்து ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட், லாட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து என்னோட கோட்ஸ் வந்து அப்படியே மாறிட்டே போயிடுது. இட் கெட்ஸ் அப்டேட்டட். ஸோ அதனால வந்து நான் இப்போ வந்து 200லேருந்து 500 வரைக்கும் வி ஆர் சார்ஜிங். ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுறீங்க? என்னென்ன மாதிரி மியூரல்ஸ்? அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து பிளெயின் 2D மியூரல்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். வேறஸ் ஐ யூஸ் யூஷுவல் வாட்டர் பெயிண்ட், அக்ரெலிக் பெயிண்ட், இதை யூஸ் பண்ணி தான் நான் மியூரல் பண்ணுறேன். இந்த மியூரல்ஸில் நான் வந்து டீட்டெயிலிங்ஸ் நிறைய கொடுப்பேன். ஹியூமன் போர்ட்ரேட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோராவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓஷன் தீமாக இருக்கட்டும், அது வந்து நான் எல்லாமே பண்ணுவேன். பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஐ டூ 2D மியூரல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். மாடர்ன் ஆர்ட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. ஆமாம், ரொம்ப ஸ்பெசிஃபிக் வந்து மாடர்ன். பிகாஸ் ட்ரெடிஷ்னலுக்கு வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஓவர் தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் சம்திங் லைக் கல்ச்சர்டாக இருக்கணும், அதை வந்து மாடர்னைஸ்டாக நான் அதை கன்வே பண்ணணும். வேற அ கான்டெம்பரரி கைண்ட் ஆஃப் திங் நான் அது மாதிரி கொண்டு போகணும். என் ஆர்ட் ஒர்க் இன்னும் நிறைய ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக க்ரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. வி நோ சம்திங் லைக் தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது, நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது, அதை விரும்புகிற பீப்புள்ஸும் இருக்காங்க. பட் ஐ ஹாவ் டு கம்யூனிகேட் சம்திங் லைக் ட்ரெடிஷனாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், கல்ச்சர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் இன் அ மாடர்ன் வே.
அதுதான் மெயினாக நான் வந்து இதில் பண்ணிட்டு இருக்கிறது. ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும் போதும் என்னென்ன விஷயத்துல நீங்க கான்ஷியஸா இருப்பீங்க? எப்படி கிளையண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது ஹவ் டு யூ ரிப்ளை பேக் டு தெம்? லைக் நெறைய பேருக்கு தெரியணும்னு இல்லல்ல நெறைய விஷயங்கள். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி வந்து கேட்பாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு கிளைண்ட் கால் பண்ணும்போது அஹ், எல்லாமே சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோ பார்த்தோம், சூப்பராக இருக்குது, ஸோ எங்கள் வீட்டில் ஒரு வால் பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து, ஆமாம் நீங்கள் எந்த ஊர், சென்னையா கோயம்புத்தூரா அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் தஞ்சாவூர் சார். தஞ்சாவூரா அப்படிம்பாங்க. ஸோ இட்ஸ் லைக், ஏன் தஞ்சாவூரில் பண்ணக்கூடாதா? தஞ்சாவூரில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கக்கூடாதா? ஒரு ஆர்ட் பீஸ், ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு பீப்புள் டேர்ன் அவுட் லைக் ஜட்ஜ்மெண்டல் ஓவர் லைக் கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் வந்து ஆர்டிஸ்ட் கேன் பி ஹிட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். 2 ஜானர் தான் பண்ணுறோம். ஒன்று ரெசிடென்ஷியல், இல்லைன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாகவே வந்து உங்களோட ப்ரைஸிங் என்ன, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட் வருவாங்க. ஒன்று வந்து தே வில் பி கம்மிங் வித் தேர் ரெஃபரன்ஸ், எனக்கு இதுதான் எக்ஸாக்டாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி, எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. ஸோ அதை நாங்கள் என்னவா கொண்டு வந்தாலும் வி வில் ப்ரொஜெக்ட் இட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளைண்ட் எப்படி வருவாங்கன்னா, தே வாண்ட் டு கிரியேட் சம்திங். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஷீல் பி டூயிங் தட் ரெஃபரன்ஸ், அந்த ரெண்டர் ஒர்க் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா புதுசாக ஒரு கிரியேட் பண்ணணும், அது வந்து எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, கிளைண்ட்டே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களோட எலிமெண்ட்ஸும் நாங்கள் ஆட் பண்ணுங்கும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் அந்த மாதிரி தான் நாங்கள் கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணி அப்படி தான் கொண்டு போகிறோம். ராமேஸ்வரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து எப்படின்னா, ஒரு பீச் சைட் ரெசார்ட், ஒரு 6 ரூம்ஸ் உள்ள ஒரு எக்ஸ்டீரியர் வால். என்னோட ஹியூஜ் ப்ராஜெக்ட் அதுதான். டில் டேட் 800 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட. ப்ரைசிங் வைஸாகவும் சரி, ஸ்கொயர் ஃபீட் வைஸாகவும் சரி, டீம் வைஸாகவும் சரி, ஹியூஜ் நம்பர், எல்லாமே ஹியூஜ் நம்பர்ஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ரொம்ப கிரிட்டிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அப்படின்னா கிளைண்ட் வந்து பயங்கர ஸ்வீட், எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட். நான் பயந்ததே அதுதான். பட் அவங்க ரொம்ப ஸ்வீட். எங்களுக்கு ஃபுட்டு, அகாமடேஷன், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் 11 o'clock வரைக்கும் ராமேஸ்வரம் பீச் சைடில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். 11 o'clock வரைக்கும் நிற்கிறோன்னா எங்களுக்காண்டி ஒரு ஆள் அவங்க சைட்லேருந்து நிற்பாங்க. நின்று நாங்கள் ஃபுல் ஆட்டோவில் ஏறி எங்கள் ஸ்டேக்கு போகிற வரைக்கும் யூஸ் டு ஸ்டாண்ட் தேர். அண்ட் அங்கே நார்த் இந்தியன்ஸும் சைட் பை சைட் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்குமா. ஸோ இந்த கேர்ள்ஸ்ன்றதுனால இந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காண்டி அங்கே நிற்பாங்க. ஸோ அதான் எங்களோட பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணது. எப்படின்னா ஃபுல்லாக கனெக்டிவ் ஆர்ட், இந்த மாறா படத்தில் இருக்குல்ல, தூரத்துலேருந்து பார்த்தா ஃபுல்லாக கனெக்டிவாக இருக்கும்ல, அது மாதிரி பண்ணது. ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? வெளியே வர முடியாம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு வாட் டு யூ வாண்ட் டு டெல்? என்னென்ன விஷயம் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது? ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. டேக் அ ஹியூஜ் டைம் ஃபார் லேர்னிங். நான் இப்போ இது இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னமுமே நான் சொதப்புவேன் சில சைட்டில், இன்னமுமே எனக்கு இன்செக்யூர்னஸ் வரும். பட் ஸ்டில் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணி, ஓகே இந்த ஃபேஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கற்றுத்தருது, நம்ம இன்னும் ஏதாவது லேர்ன் பண்ணணும், இன்னமுமே சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணி இப்போ வந்து டிஜிட்டலாக எப்படி பண்ணிட்டு நம்ம அதை எப்படி வாலில் கொண்டு வரது. வி ஆர் பிட் சர்ச்சிங் ஃபார் ஆர்ட் டு டூ இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். நாங்கள் வந்து துபாயாக இருக்கட்டும் அந்த மாதிரி போகிறதுக்கு வி ஆர் பிளானிங். ஏன்னா தமிழ்நாடு ஓகே, நார்த் இந்தியாவில் எவ்வளோ பூம் ஆக முடியும்னு எங்களுக்கு தெரில. பட் நம்ம அந்த ஹை ப்ரொஃபைல் வந்து ஒரு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபாரினில் பண்ணால் கொஞ்சம் நமக்கு ஃப்ரேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு அதுதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கணும். இஃப் ஐ நீட் அகாமடேஷன், ஆஸ்க் பீப்புள் டு பே ஃபார் யுவர் அகாமடேஷன். பிகாஸ் இப்போ வேறு யாராவது அங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறது, இப்போது ஹவு வி ரெஸ்பெக்ட் கலெக்டர், ஹவு வி ரெஸ்பெக்ட் அ இன்ஜினியர். அவங்களுக்கு 5-3-60 பண்ணி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம்ல, அது மாதிரி தே ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அஸ். ஸோ அந்த ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ப்ராப்பராக கொண்டு போனாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியன் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்டு ஜாப் மட்டும்தான் தே கேன் பே லேக்ஸுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சென்டென்ஸையும் வி வாண்ட் டு பிரேக் இட். ஸோ இதுலேயும் ஃப்யூச்சர் இருக்குது, யூ கேன் ஏர்ன், பட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அ லாட். கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது தான் இட் பிரிங் அஸ் டுடே. இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கோம்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். என் பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, வரையிருந்தானே இட்ஸ் ஃபில்லிங் தி ஸ்பேஸ், பெயிண்டிங் வந்து ஃபில்லிங் தி ஸ்பேஸுங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட்.
அதை தாண்டியும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னமுமே வி ஆர் லைக் இல்லை நமக்கு இது பத்தாது, வி ஷுட் லேர்ன் மோர், வி ஷுட் ஜாயின் ஒர்க் ஷாப்ஸ், நம்ம இன்னும் கற்றுக்கணும், நம்ம கிளைண்ட் நம்மள்ட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் அஸ். ஸோ அப்போ அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டும் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக ப்ரொஃபஷனல் ஓரியண்டாக இதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கோம், எக்ஸ்ட்ரீம்லி கான்ஷியஸாக இருக்கோம். வேங்காங் ஆர்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அவரோட லைஃப் இப்போ ரொம்ப பூம் ஆனிச்சு. இப்போ பூம் ஆகி என்ன பிரயோஜனம், ஹி இஸ் நோ மோர். நம்ம இப்போ அவரை ரெஸ்பெக்ட் பண்ணியோ அவர் ஆர்ட் பத்தி அவ்வளோ பேசியோ எக்ஸிபிஷன் போடுறதுலையோ நோ யூஸ் ஓவர் தேர். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள சுற்றி இருக்காங்க, சும்மா இருக்கிறாங்கனாலுமே சப்போர்ட்டிங் தெம், ஓகே உன்னால முடியும் நீ பண்ணு, அவங்க அதில் க்ரியேட்டிவாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண. கிரியேட்டிவ்னஸ் கெட்டிங் டவுன், எஜுகேஷன் தான் முக்கியம், அகாடமிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அது கொஞ்சம் வந்து அகாடமிக் இஸ் அன்சர்டைன். இப்போது எப்படி சொல்கிறது, என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டாப் கிரேட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் not in a good job, not earning as much as I earn. So I feel more confident about being creative will surely push you up. கண்டிப்பாக உங்களை இன்னைக்கு இல்லைனாலும் க்ரியேட்டிவாக இருக்கிறது என்னைக்காச்சும் உங்களை மேலே கொண்டு போகும். நான் வந்து எடிட்டிங் வந்து சும்மா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ பர்த்டேக்கு என் பர்த்டேக்கு ஸ்டார்ட் பண்ணேன். now it is helping me for Zaravi. ஸோ இது மாதிரி நான் எல்லாமே எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இப்போது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் I worshipped for, I prayed for. நம்ம லைஃப் வந்து இப்படி மாறணும். I like people have to respect us. என்னோட ஆர்ட் ஒர்க், என்னோட கிரியேட்டிவ்னஸை பார்த்து மட்டுமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கும் போது இதான் பேசிப்போம். நம்மளை வந்து people used to not judge like ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாது, இவங்க இப்படி இருப்பாருங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஆர்ட் ஒர்க்கை பார்த்தவங்க நம்ம பெருமை பண்ணணும், நம்ம ஒர்க்கை பார்த்தவங்க நம்ம பேசணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஜாராவிக்கு எப்போதுமே ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது, லாஸும் ஃபேஸ் பண்ணோம், ப்ராஃபிட்டும் ஃபேஸ் பண்ணோம். அண்ட் இட்ஸ் சம்திங் லைக் we tackle between. There are a lot of girls joining in our team telling like எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், they are not allowing us வெளில போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல, எதுக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபைட் பண்ணிட்டுலாம் வராங்க எங்கள் டீமுக்கு, ஃபைட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு அங்கே வரேன்னு சொல்றா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு, நீங்க உங்க டீம்ல எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துருவாங்க சைட்டுக்கு. ஆப்வியஸாக நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், அந்த லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். அப்போ வந்து அவங்க கிளம்பி வந்துடுவாங்க. நான் வந்து கேட்பேன், உங்களுக்கு இது ஓகேன்னு படுதா? அவங்க சொல்லுவாங்க, சில டைம் ஃபைட் பண்ணுறது இட்ஸ் ஃபைன், பேரண்ட்ஸ் எதிர்த்து நிற்கிறதும் ஃபைன்னு தான், ஃபார் குட் திங். ஜாராவிங்கிறது இட்ஸ் an interesting நேம் இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா? எங்க இருந்தாச்சும் எடுத்து வச்சு பேரா, உங்க ரெண்டு பேரோட பேர் வச்சு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வாட் இஸ் இட்? ஜாராவிங்கிற பேர் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நல்லா இருக்கு, யூனிக்கா இருக்கு. யூசுவலா என்னையே சாராம்பாங்க, அவளையும் சாராம்பாங்க, கால் பண்ணி நீங்க சொல்லுங்க சாரா அப்படிதான் பேசுவாங்க. நான் சொன்னேன், பட் இட்ஸ் ஆர் பிராண்ட் நேம். ஜாராங்கிறது வந்து எங்களோட பெட்டு பேரு. ஸோ அவ வந்து லைக் எங்க கூட 10 years இருந்தா. ஷி இஸ் வெரி லக்கி சாம் டு அஸ், பயங்கர லக்கி. ஹியூமன்ஸ் வந்து நம்மள அவ்வளோ சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, த வே பெட்ஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். ஸோ ஷீ இஸ் நோ மோர். பட் இன்னமும் நாங்கள் வந்து கேஷோ எது வாங்கினாலும் அவங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிட்டோம் அவங்கள. ஸோ அங்கேயே வச்சு அப்படி எடுத்து அப்படி பண்ணுவோம். ஸோ ஜாராங்கிறது எங்களோட பெட் நேமு. அரவினா, ஸோ வி வைஷ்ணவி, ஸோ ஜாராவி. இந்த மாதிரி ஃபேமிலியாக பண்ணும்போது அப்பா அம்மாவோட சப்போர்ட்டுங்கிறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் நிறைய கேர்ள்ஸை எடுத்து பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ ஹவு இஸ் தட்? இனிஷியலாக அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? தென் ஆஃப்டர் தட் எப்படி அவங்க அதை ஏற்றுக்கிட்டு? அம்மா டாடி கிட்ட நாங்கள் வந்து இது பிஸ்னஸாக கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது தேவர் லைக், இது பிஸ்னஸாக, இது உனக்கு ஃப்யூச்சர் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. என் அக்கா ஃபைட் லைக், ஓகே இது நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய கான்வர்சேஷன் போச்சு, இது செட் ஆகாது, உனக்கு நல்ல இன்கம் சோர்ஸ் தருமானு பாரு, இது நீ ஃபியூச்சராக யோசி, இன்னைக்கு நீ சம்பாரிச்சிருவ, பட் இது ஃபியூச்சரிஸ்டிக்காக நீ நாளைக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அது மாதிரி உனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் நாங்களுமே கொஞ்சம் இது டவுட்டில் தான் இது பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் வி ஸ்டார்டட் ஏர்னிங் பெட்டர் அப்படிங்கும்போது அப்பா அம்மா வந்து பயங்கர சப்போர்ட்டிவ், எங்கே போனாலும் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. நாட் ஓன்லி ஃபார் ஏர்னிங்ஸ் க்ரைட்டீரியா மட்டும் கிடையாது, நாங்கள் போயிட்டு சேஃபாக வர்றோம்ல, நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமா ஓகே மேபி அவங்க வந்து சொல்கிறது கரெக்ட் போலக்குன்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் இந்தியன் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ பட் இப்போ வந்து பயங்கர சப்போர்ட்.
எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட். இப்போ டேடிலாம் கூட என் கூட சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க. அக்காவுக்கு இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் ஆனதுனால அக்காவால் நிறைய இடத்துக்கு வர முடியாது. ஸோ நான் மட்டும் தான் போகணும். அப்போ வந்து அந்த ஒரு பயம் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை பெற்ற எல்லாருக்குமே இருக்கும்ல. தனியாக போகிறேன், இவ்வளோ தூரம் போகிறேன், நானும் வரேன், வா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த தனியாக போகிற அப்படின்றத சொல்லி டாட் வைக்காம தே ஆர் கம்மிங் ஃப்ரண்ட் லைக் ஓகே நானும் வரேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நானும் வந்து உங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன், நீ போய் பாரு, அங்கே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை நீ தனியாக போகிற, பொம்பளை பிள்ளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நீ வீட்டில் இருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா அது மாதிரி, அப்பா அம்மா 2 பேருமே அது மாதிரி கிடையாது. நீ எங்கே போறியோ போ, சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் தே ஆர் கிவிங் அஸ். கண்டிப்பாக அது கொடுக்குறாங்க. ஸோ ஹாப்பி டு ஹியர் யுவர் ஸ்டோரி. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் சக்ஸஸ்க்கு எல்லாமே புது வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேரேஜ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் மேரேஜ். Thank you so much. Yeah.